ஸ்ரீரங்கபுரத்துல ஒரு பெரிய ஜமீன்தார் இருந்தாரு. அவரோட பேரு கௌரிசங்கர். கௌரிசங்கருக்கு நிறைய சொத்து பத்துக்கள் இருந்துச்சு, நிறைய வயல்களும் இருந்துச்சு. அவர்கிட்ட பல பேர் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. கௌரிசங்கருக்கு பணத்திமிரு கொஞ்சம் அதிகமா தான் இருந்துச்சு. யாரையுமே அவன் மதிச்சதே கிடையாது. எல்லாரையுமே மட்டமா தான் நினைப்பான். இந்தா பவானி, இந்த பணத்தை எடுத்து வை. இந்த பணம் இருக்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது. ஏங்க, நேத்து தானே ஒரு கட்டு பணத்தை கொண்டு வந்து எடுத்து வை அப்படின்னு சொன்னீங்க. இன்னைக்கு மறுபடியும் ஒரு கட்டு பணத்தை கொண்டு வந்து எடுத்து வைன்னு சொல்றீங்க. உங்களுக்கு இப்பெல்லாம் நிறைய லாபம் வருது போல. உண்மைதான். நேற்று கொடுத்த பணம் நம்ம மாந்தோப்புல இருந்து மாம்பழத்தை விற்று வந்தது. இன்னைக்கு கொடுத்த பணம் வாழைப்பழத்தை விற்று வந்தது. அந்த லக்ஷ்மி தேவி நம்ம மேல எப்பவுமே இதே மாதிரி கருணையோட இருக்கணுங்க. இவ்வளவு லாபம் வருது அப்படின்னா கூலிக்காரங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்கன்னு தான் அர்த்தம். இதில் அவனுடைய கஷ்டம் இருக்கலாம், ஆனால் எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். என்னோட புத்திசாலித்தனத்தால் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவங்க ஏதோ வயிற்று பழப்புக்காக கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு பணம் சம்பாதிக்கிறாங்க. அவங்கள விட நான் தான் மேலு அப்படின்னு கௌரிசங்கர் வேலைக்காரங்களை பத்தி சொன்னான். வேலைக்காரங்களை எப்பவுமே அவன் ரொம்பவும் மட்டமாதான் நடத்திக்கிட்டு இருப்பான். கௌரிசங்கரோட வீட்டுல ரங்கையா அப்படிங்கிற ஒருத்தன் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். ரங்கையா ரொம்பவும் நல்லவன். என்ன ரங்கையா, நேற்று ஏன் வேலைக்கு வரல? அது வந்துங்க ஐயா, என் பிள்ளைய பள்ளிக்கூடத்தில் சேர்க்க போயிருந்தேன், அதான் வர முடியலை. என்னது, உன் பிள்ளைய பள்ளிக்கூடத்தில் சேர்த்தியா? எதுக்கு உன் பிள்ளைக்கு படிப்பெல்லாம்? உன்ன மாதிரியே கூலி வேலை செஞ்சு பழைக்க வேண்டியது தானே. அப்போ தானே 4 காசு சம்பாதிக்க முடியும். ஐயோ, என் பழப்பு தான் வீணா போச்சுங்க ஐயா. ஆனால் என் பிள்ளையோட வாழ்க்கை வீணா போக நான் அனுமதிக்க மாட்டேன். என்னது, உன் வாழ்க்கை வீணா போச்சா? அப்பா உனக்கு என்கிட்ட வேலை செய்கிறதுல விருப்பம் இல்லை. விருப்பம் இல்லைன்னா வேலை செய்யாத. நான் உன்னை கட்டாயப்படுத்தி வேலைக்கு வான்னு கூப்பிடலையே. விருப்பம் இல்லைன்னா இப்போவே கிளம்பலாம். ஐயோ, அப்படிலாம் இல்லைங்கய்யா. நான் படிப்பை பற்றி பேசினேன். நான் படிக்கலைங்கிறதால தான் என் பிள்ளையாவது படிக்கணும்னு சேர்த்து விட்டேன். அப்படி ரங்கையா கௌரிசங்கர் கிட்ட சொன்னான். பாவம் ரங்கையா கௌரிசங்கர் முன்னாடி நின்னு பேசுறதுக்கும் கூட அவன் ரொம்ப பயந்துகிட்டு இருந்தான். இன்னொரு பக்கம் ரங்கையாவோட பிள்ளையான கோபால் நல்லா படிச்சுக்கிட்டு இருந்தான். என்ன ரங்கையா, இன்னைக்கு பாக்குறதுக்கு ரொம்ப சோர்வா இருக்க போல. ஒன்றும் இல்லைங்கம்மா, என் பொண்டாட்டி பிறந்த வீட்டுக்கு போயிருக்கா. அதனால வீட்டில் எதுவும் சமைக்கல. சாப்பிடாமலே வேலைக்கு வந்துட்டேன். ஐயோ, அப்படியா? சரி, இப்படி வந்து உக்காரு, நான் உனக்கு சாப்பாடு கொண்டு வரேன். அப்படி பவானி சொன்னதுனால ரங்கையா தரையில உக்காந்தான். தரையில உக்காராத, இப்பதான் வேலைக்கார பொண்ணு தரையை ஈர துணியால தொடச்சிட்டு போயிருக்கா. வந்து இந்த நாற்காலியில உக்காரு. நாற்காலி எல்லாம் எதுவும் வேண்டாமா, நீங்க சாப்பாட்டை தட்டில போட்டு கொடுங்க. நான் வெளியில திண்ணையில உட்காந்து சாப்பிட்டுக்கிறேன். அட, ஒன்னும் பரவாயில்ல ரங்கையா, உங்க ஐயா தான் வீட்ல இல்லையே, நான் சாப்பாடு பரிமாறுறேன், சீக்கிரம் சாப்பிடு. அப்படி பவானி சொன்னதுனால ரங்கையாவும் சரின்னு நாற்காலியில உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். சரியா அந்த நேரத்துக்கு கௌரிசங்கரும் வீட்டுக்கு வந்தான். எவ்வளோ தைரியண்டா உனக்கு? நான் உக்காந்து சாப்பிட்ற நாற்காலியில உக்காந்து நீ சாப்பிட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கௌரிசங்கர் ரங்கையாவை அடிக்க ஆரம்பிச்சாரு. ரங்கையா அந்த அடியை தாங்கிக்கிட்டு இருந்தானே ஒழிய ஒரு வார்த்தை சொல்லல. கௌரிசங்கர் அப்படி பண்றத பார்த்து பவானியும் பயத்துல நான் தான் உட்கார சொன்னேங்கிறதையும் சொல்லல. இப்பெல்லாம் நீ நடந்துக்கிறது சுத்தமா சரியில்லை. உன்னை நீ பெரிய ஆளுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க போல. உன் தாத்தா காலத்துல இருந்து வேலை செய்யறதால உன்னை சும்மா விடுறேன். இல்லைன்னா உன்னை நான் கொன்னே போட்டிருப்பேன். பார்த்துக்க, தரையில உட்காருடா. அப்படி கௌரிசங்கர் சொன்னதுனால ரங்கையா சாப்பாடு தட்டை எடுத்துக்கிட்டு போய் கீழே உக்காந்தான். அதுக்கப்புறமா கவலையோடவே அவன் சாப்பிட ஆரம்பிச்சான். அப்படி அந்த நாளும் முடிஞ்சு போச்சு. என்னாச்சுப்பா, ரொம்ப கவலையா இருக்கீங்க? யாரு இந்த பையன்? இது வரைக்கும் நான் பார்த்ததில்லையே. ஐயா, இவன் என் புள்ளங்க. ஓ, அப்படின்னா கூடிய சீக்கிரம் என் வீட்டு வேலைக்காரனாக போறவனா? இல்லைங்க ஐயா, இவன் நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கான். எனக்கு நம்பிக்கை இருக்கு. இவன் நல்ல வேலைக்கு போய் எங்க நிலைமைய மாத்துவான். பகல் கனவு காணாம வாயை மூடிக்கிட்டு போய் வேலையை பாருடா. அப்படி கௌரிசங்கர் சொன்னதுனால ரங்கையாவும் வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சான். அப்போ மகேந்திரா கோபால் கிட்ட வந்தான். நாம 2 பேரும் சேர்ந்து விளையாடலாம் வா. அப்படி மகேந்திர கோபாலை கூப்பிட்டுக்கிட்டு வெளியில போனான். ஆத்தங்கரையோரமா அவங்க 2 பேரும் விளையாடிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு கால் வலிக்கு மகேந்திரா ஆத்துல விழுந்துட்டான். நீச்சல் தெரியாத மகேந்திர தண்ணியில முழுகிக்கிட்டு இருந்தான். அந்த விஷயத்தை தெரிஞ்ச உடனேயே பவானி, கௌரிசங்கர், ரங்கையா 3 பேரும் அங்க ஓடி வந்தாங்க. யாராவது வாங்க, மகேந்திரன் ஆத்துல விழுந்துட்டான். அவனுக்கு நீச்சல் தெரியாது. யாராவது வாங்க. அட,
என்ன இது? எவ்வளோ கூப்பிட்டோம் யாரும் வரல. மகேந்திரன் மூழ்கிக்கிட்டு இருக்கான். நான் அவனை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும். அப்படின்னு சொல்லி கோபால் ஆத்துல குதிச்சு முழுகிக்கிட்டு இருந்த மகேந்திரனை கரைக்கு தூக்கிக்கிட்டு வந்தான். அப்படி கோபால் மகேந்திரனுடைய உயிரை காப்பாத்தினான். ரொம்ப நன்றிப்பா. என் பிள்ளையோட உயிரை நீ இன்னைக்கு காப்பாத்தி கொடுத்துருக்க. இவ்வளோ சின்ன வயசுலயே இந்த சாகசத்தை செஞ்சிருக்கன்னா நீ பெரிய ஆளு தான். 4 பேருக்கு உதவி பண்ணணும்னு எங்க அப்பா சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அவர் சொன்னதை தான் நான் இன்னைக்கு செஞ்சிருக்கேன். அவர் சொன்னதால தான் நான் இன்னைக்கு மகேந்திரன் உயிரை காப்பாத்திருக்கேன். நீங்க நன்றி சொல்லணும்னா அவருக்கு தான் சொல்லணும். இன்னைக்கு என்னோட புள்ள உயிரோட இருக்கான்னா அதுக்கு காரணம் உன்னோட புள்ள மட்டும் இல்லை ரங்கையா, நீ வளர்த்த விதம்தான். நான் இது வரைக்கும் உன்னை ரொம்ப அவமானப்படுத்தியிருக்கேன். ஆனால் உன் பிள்ளையால தான் இன்னைக்கு என் புள்ள உயிரோட இருக்கான்.